ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா 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 ஜெய ஜெய சங்கரா. குருப்யோ நம. நமஸ்தே சுகுருநாதம் காஞ்சி பீதம் சுரபுஜிதம் திவ்யஜனவேசம் காஞ்சி ஜெகதோ நமஸ்தே அபரகுண சித்தம் ஜானதம் சாந்திர்குணம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணாமதானம் கலியுக தெய்வம் காஞ்சி மகான் யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபலியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவம் ஒவ்வொரு நாளும் அனுபவம். அது ஒரு தலைப்பு. எனக்கு அனுபவ தலைப்பு அனுசயா பாய் மனசில் மகாபெரிவா ஏன் புகுந்தார். அனுசயா பாய் மனசில் மகாபெரிவா ஏன் புகுந்தார். ஒவ்வொரு மனசுலையும் மகாபெரிவா வந்து அவர் வந்து உட்காந்துக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் யார் யாருக்கு அந்த பாகியம் கிடைச்சிருக்கோ அதுக்கு தான் பண்ண முடியும். ஏதோ ஒரு காரணத்தோடு தான் பரமேஸ்வரன் அங்கே வருவார். திருவொற்றியூர் விசு, திருவொற்றியூர் நம்ம மெட்ராஸ் கிட்ட இருக்க அந்த சென்னை, இவர் தான் மகாபெரிவாளுக்கு வந்து நிறைய கைங்கரிகள் பண்ணியிருக்கார். கூடவே இருந்து மடத்திலேயே இவருக்கு வந்து மகாபெரிவா சந்தன பாதுகை, சந்தனத்திலேயே ஆன பாதுகை கொடுத்துருக்கார். அப்படின்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். அதை வந்து இவர் என்ன நினைப்பாருன்னா, மகாபெரிவா நம்ம கூடயே இருக்க மாதிரி நினச்சிட்டு ஏதாவது க்ஷேத்திரம் போகிறோன்னா அந்த பாதுகையை எடுத்துன்னு போவார். கூடயே மகாபெரிவா வரா மாதிரி ஒரு அந்த மாதிரியான ஒரு மனசில் அதே மாதிரி ஒரு நினச்சிட்டு தான் போவார். நாம்ளும் அப்படி தான் நினைப்போம். நாங்களும் மகாபெரிவா ஏதாவது ஒன்று எடுத்துன்னு போகிறோம் கையில் அப்படின்னா மகாபெரிவாலைன்னா அது மகாபெரிவாலே வராமல் தானே அப்படி தான் நினச்சின்னு போவார் அவர். இது வந்து என்ன பண்ணார், ஒரு தடவை அவர் வந்து அமர்நாத் யாத்திரை போனார். அவரே தனியாக போனார். ஒரு 2 பேர் கூட வந்து அவருக்கு தெரிஞ்சுவா 3 பேருமா கிளம்பி போனான். அமர்நாத்தில் வந்து இந்த ஹைட்டு போக போக ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிது. அதனால் இவர் கொஞ்சம் மூச்சு விடலாம் கஷ்டமாக இருந்தது. கையில் வேறு பாதுகை அது ஒரு பெட்டியில் போட்டுட்டு அதை எடுத்துன்னு போனார். அதனால தான் அது என்ன எடுத்துன்னா அவர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் முடிச்சுட்டார். தெரியவா கையோட வராரு கூட வரான்ற இதனால் முடிச்சுட்டார். இந்த 3 பேராக போடவா என்ன பண்ணால், அந்த திடீர்னு அந்த ரூட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து கன்ஃபியூஸ் ஆகி மற்ற 2 பேர் எங்கேயோ போயிட்டா இவர் ஒரு பக்கம் வந்துட்டார். அதனால் இவர் மட்டும் தனியாக வந்துட்டே இருக்கார். ஒரு இடத்துல போகிறார். அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு நீர் ஊற்று மாதிரி இருக்கார். அங்கே இது வந்து மகாபெரிவா பாதுகையை வச்சுட்டு அங்கே வந்து ஒரு பூஜை பண்ணார். வில்வமா தளம்லாம் வில்வ தளம்லாம் அங்கே கிடச்சிது, அபூர்வமானது. அதனால் அங்கே பூஜை பண்ணார். அங்கேயே குளிச்சுட்டார். ஸ்நானம் பண்ணி குளிச்சுட்டு தான் அதெல்லாம் பண்ணார். இப்படிலாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணார், வேறு யாரோ ஒரு குரூப் வந்தது, அவளோட சேர்ந்துட்டார். அவள் எங்கே கூட்டுன்னு போனால் அங்கே பார்த்தா ஒரு குகை மாதிரி இருந்தது. அந்த குகைக்குள்ளே வந்து அவள் சொன்னால் ஆதிசங்கரர் வந்து பூஜை பண்ணியிருக்கார். அந்த மாதிரி இடம்னா சரி நல்லதாக போச்சு. அங்கே போனார். அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு மகாபெரிவா அந்த இடத்துல அங்கே பாதுகை வச்சுட்டு அங்கே வந்து அங்கே ஒரு பூஜை பண்ணார். இப்படிலாம் வந்து அவருக்கு ஒரு மனசில் அப்படி ஒரு மகாபெரிவாலே கூட வரார். பரமேஸ்வரன் இல்லையா, இப்படியெல்லாம் பண்ணி போனார். அதனால் வழி தெரியாமல் இருந்ததுனால அவள் வாங்க பரவாயில்ல எங்களோட வாங்க, நாங்கள் வழி காமிக்கிறோன்னு கூட்டின்னு போயிட்டா. ஸ்ரீநகர் அதை போகிறோம், அந்த காஷ்மீர் அந்த பக்கம் ஸ்ரீநகர் பக்கம் எங்கே அங்கே போனால் இப்படிலாம் போனால் கடைசியில் ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு நீங்கள் எப்படியே போங்க உங்கள் இடம் வந்துருவோன்ட்டா. இவருக்கு அந்த ரூட்டே தெரியல. கடைசியில் அப்படியே அவர் சொல்கிற மாதிரி அவர் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் இவர் இருக்க இடமே வந்துடுது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு வாடகைக்கு இருக்க மாதிரி ஒரு லாட்ஜி மாதிரி எடுத்துகிட்டு இருக்காளன்னு தெரில, அந்த இடம் வந்துடுது. அப்புறம் வந்து இவர் கூட வந்த 2 பேர் வந்து அவள் வர்றதுக்கு 2 நாள் ஆகிருக்கு. அவள் எப்படி மிஸ் பண்ணி எங்கே போனாலோ தெரியல. அந்த ரூம் வேறு பூட்டி சாவி அவகிட்ட இருக்குது. அதனால் பெரியவா கூட இருக்கார் அப்படிங்கிறதுனால அவர் அங்கேயே இருந்துட்டு அவர் எங்கே சாப்பிட்டுட்டார் இதை முடிச்சுட்டு அப்படியே இருந்தார். அவர் அங்கேயே வெளியிலே இருந்தார். அவள் வந்த பிறகு அவள் வந்து கிளம்பி திருப்பி சென்னை வரணும். கிளம்பி வரும்போது இவர் வந்து 2nd கிளாஸ் 3rd கிளாஸ் ஏசி இவர் வந்துட்டு இருக்கும்போது பாதுகை கையில் இருக்குது. பத்திரமா மடியோடையே வச்சுட்டு இருப்பார், மடியாக இருக்கணுன்றதுக்காக. அப்போது மனசில் தோன்றது இவருக்கு, நம்ம அந்த மகாபெரிவா வரா சென்ட்ரல் ஸ்டேஷனில் சென்னையில் இறங்கின உடனே நாதஸ்வரம் மேளத்தாளத்தோட மகாபெரிவாவை அழைச்சிட்டு போய் அவர் போய் ஏதாவது ஒரு டாக்ஸிலேயோ இல்லை காரில் ஏதாவது ஒன்றுல ஆட்டோவில் ஏறுற வரைக்கும் அப்படி பண்ணால் நல்லா இருக்குமே. மனசில் ஒரு ஆசை, எப்படிப்பட்ட ஆசை நம்ம பார்க்கணும். அந்த ஆசையை பூர்த்தி பண்ணுவாரா மகாபெரிவானா, அது நிஜமான ஒரு ஆசை மனசுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா, ஆத்மார்த்தமான ஆசைன்னா பூர்த்தி பண்ணுவார் அப்படின்னு மனசில் தோன்றது. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் எப்படி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கார். யார் அந்த ஆசிரத்தை கூப்பிடலாம்,
மேளத்துக்கு யாரை கூப்பிடலாம் தவுல எல்லாம் நினச்சிட்டு இருக்கார். எல்லாம் நம்பர் அவர் கையில் இருக்குது. அப்போ திடீர்னு பார்த்தா இவர் ஆஃபீஸ், இவர் அப்பா வந்து ஒரு சதர்ன் ரயில்வேல ஏதோ ஒரு சின்ன வேலையில் தான் இருந்தார். அதனால் அதனுடைய வெல்ஃபேர் அசிஸ்டண்ட்னு ஒருத்தர் சொல்லுவார். அந்த ஸ்டாஃப் அந்த பக்கம் போகிறார். ஏன் போகிறார் அப்படின்னா, இவர் மனசில் ஆசை வந்ததுனால மகாபெரிவா நிறைவேற்றணும்னு நினச்சிட்டார். அதனால தான் அவர் வந்து ஏன் இவரை பார்க்கணும், இவரையே அவரை பார்க்கணும், பார்க்காமே போயிருந்தால் முடிஞ்சிருக்கும். கம்பார்ட்மெண்ட்டில் உள்ளே இருக்கும்போது எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அவர் வந்து என்னப்பா விசு அப்படின்னு அவரே வந்து வழியே வந்து பேசுகிறார். அப்புறம் இவர் வந்து உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இந்த மாதிரி இவருடைய ஆசையை பற்றி சொன்னார். இப்படிலாம் தோன்றுறது எங்கே இதெல்லாம் முடியும் அப்படின்னு இவர் சொல்லிட்ட போது, ஏன் முடியாது, நம்ம முயற்சி பண்ணலாம். அனுசயா பாய்னு ஒரு பொம்பளை வந்து அவர் பெரிய லெவலில் இருக்கா, இதில் டைரக்டர் லெவலில் நம்ம சதர்ன் ரயில்வேஸில். அவள் இங்கேயே தான் வந்துட்டுருக்கா. அவளுக்கு ஒத்தாசைக்கு தான் நான் வந்திருக்கேன். அந்த ஃபஸ்ட் கிளாஸில் அவள் இருக்கா. நீங்கள் என் கூட வாங்க, பாதுகை யார்கிட்ட கொடுத்துட்டு வாங்கன்னு கொடுத்துட்டு பக்கத்தில் இருவாக்கிட்ட அவர் கூட வரால 2 பேர் அவகிட்ட கொடுத்துட்டு அங்கே போடா அவகிட்ட அனுசயா பாய்கிட்ட வந்தனம் பண்ணிட்டு எல்லாமே மகாபெரிவாளுடைய என்னென்ன அனுபவங்கள் அதெல்லாம் மிராக்கிள்ஸ் அதெல்லாம் பேசினோடனே அனுசயா பாய் மனசுக்குள்ளே, அந்த பொம்பளை மனசுக்குள்ளே மகாபெரியா பூந்துட்டதுனால நான் வந்து உடனே மகாபெரியாவுடைய பாதுகையை பார்க்கணும் அப்படின்னு. இல்லை நான் போய் கொண்டு வரேன், இல்லை நானே வந்து பார்க்கணும், அதுதான் மரியாதைன்னு கிளம்பி அவள் வந்திருக்கா. பாதுகையை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே நமஸ்காரம் பண்ணுறாங்க. எப்படிப்பட்ட ஒரு மகாபெரியா இழுத்துருக்கார். அதுக்கப்புறம் இவர் ஆசையை சொன்னார், ஏன் தாராளமாக அரேஞ்ச் பண்ணிடலாம், நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சதர்ன் ரயில்வேஸில் எங்கேயோ சொல்லி அவள் வந்து 10வது பிளாட்ஃபார்முக்கு இந்த ட்ரெயினை வரா மாதிரி பண்ணியிருக்கா. மகாபெரிவா எப்படி பண்ணுறார், மகாபெரிவா தான் பண்ணியிருக்கா. அனுசயா பாய் சொல்லி அவள் ஒத்துன்ட்டாலாம். இது வந்து சாதாரண 6, 7 பிளாட்ஃபார்ம் வரும்னா 10வதுன்னா கடைசியாக இருக்கும், தொந்தரவு இல்லாமல் இருக்கும், மற்ற பேருக்கெல்லாம் இடைஞ்சல் வராது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருக்கும். அங்கே போய் இறக்கினாலாம். அதுக்கப்புறம் வந்து நாதஸ்வரம் அதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இவர் ஏற்பாடு பண்ணிட்டார். தீபாரதனா, ஆரத்தி, நாதஸ்வரம், தவல் இதோட எல்லாத்தோட வந்து வெளியில் வந்து மகாபெரிவா வந்து இப்போ ஏறுற வரைக்கும் ஆட்டோ ரிக்ஷாலேயோ கார்லேயோ வந்து திருவொற்றியூர் விசுவுக்கு எப்பேற்பட்ட ஒரு அனுபவம். நினச்சதை நடத்திருக்காருன்னா மகாபெரிவா அனுசயா பாய் மனசில் பூந்திருக்காரு. ஜெய் ஜெய் சங்கர் ஹரிசங்கர் மகாபெரிவா பாதமே சரணம், மகாபெரிவா பாதமே சரணம்.